ஸ்கூல்ல படிக்கிற பையன் அவனோட ஃப்ரெண்டுக்கு நல்லது செய்ய போய் கடைசில அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு அந்த நல்லதே காரணமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏண்டா உன் ஃப்ரெண்ட் உன்னை விட்டுட்டு போறான், இப்பலாம் உன்கிட்ட பேசுறதே இல்ல? ஆமாடா, அன்னைக்கு ஒரு டெஸ்ட் நடந்துச்சுல. டேய், ஏண்டா மார்க்க மாத்துற? ஆமாடா, இன்னைக்கு மார்க் கம்மி, அதனாலதான். நான் அவன் மார்க்க மாத்துனத அவன் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அண்ணா அவன் டெஸ்ட்ல எடுத்த மார்க்க மாத்திட்டான். அப்படியாப்பா, சரி, அவன் வரட்டும், நான் பார்த்துக்குறேன். நான் அவனோட அப்பா கிட்ட சொன்னனால தான் அவன் என் கூட பேச மாட்டான். நான் ஏன் சொன்னேன்னா, அடுத்து அவன் மார்க்க மாத்தும்போது ஒருவேளை மிஸ்ஸுக்கு தெரிஞ்சா அவன் நம்ம எல்லா பசங்களும் முன்னாடியும் வை வாங்குவான்ல. அதனால தான் நான் யார்ட்டையும் சொல்லாம அவங்க அப்பா கிட்ட சொன்னேன். அப்பனா யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் பண்ணது தப்புன்னு நினைச்சு அவன் என் கூட அவ்வளவா பேச மாட்டான். அவன் நல்லா படிக்கிற பையனும் கூட. நல்லா படிக்கிற பையன் மார்க்க மாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சா அவனுக்கு தானே அசிங்கம். அவன் மனசு கஷ்டப்படும்ல. அதனாலதான் நான் அவன் அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா அவன் நான் பண்ணது தப்புன்னு நினைச்சு என் கூட அவ்வளவா பேச மாட்டான். என்னை விட்டுட்டு போயிருவான். சரி விடு, பார்த்துக்கலாம்.